Hi everyone, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ்க்கான 2 day ஸ்டடி பிளான் ஃபார் குவார்ட்டர்லி எக்ஸாம் 2025 பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி வந்து நேற்றே போட்டிருக்கணும் 3 days-ஆக, பட் டியூ டு சம் ரீசன்ஸ் என்னால் கொடுக்க முடியல. ஸோ இப்போது 2 days அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வந்து 16, ஸோ 16/9/2025 இதில் ஈவினிங்லேருந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு 2.5 days இன்னுமே இருக்குது படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு. இல்லை 17/9/2025 பார்க்குறீங்கன்னா 2 days இருக்குது. ஸோ நான் ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிடறேன் சொல்லிடுறேன், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து நம்மளுக்கு சாப்டர் 1 to 6 கரெக்டாக வால்யூம் 1 ஃபுல்லாக இருக்குது, வால்யூம் 2ல் ஒரே ஒரு லெசன் 6th லெசன் மட்டும் இருக்குது. பட் மோஸ்ட்லி நீங்கள் வால்யூம் 1 ஃபுல்லாக இந்த எக்ஸாமுக்கு படிச்சிங்கன்னா கூட வெல் அண்ட் குட் தான், 90% உங்களால் என்ன செஞ்சிட முடியும், ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் படிக்கிற அந்த ஒரு வால்யூம் அந்த 5 லெசனையும் என்ன செஞ்சுக்கணும், தரவாக படிச்சுக்கணும். ஈவன் 6th லெசன் படிக்க முடியலனாலும் நான் சொல்கிறேன். இல்லை படிச்சுட்டே வந்து நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் செய்கிறேன் பிளான் சொல்கிறேன், சரியா? ஸோ கொஷின் பேட்டர்ன் 15 1 marks, 6 2 marks, 6 3 marks, 5 5 marks கரெக்டாக. இப்போது இந்த 3 days இல்லை 2 days எப்படின்னா வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 16/9 இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு சாப்டராக நீங்கள் என்ன செஞ்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபஸ்ட் சாப்டர் இருக்குல்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், அதையாவது கம்ப்ளீட் பண்ணிடணும். இல்லை ஒரு சில 2 சாப்டராக முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பர். 1 2, அடுத்த நாள் 3 4, அடுத்த நாள் 5 6. மேபி 16th 2 லெசன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து 17th 2 லெசன், 18th 2 லெசன் ஈஸியாக என்ன செஞ்சலாம் முடிச்சிடலாம். இல்லை நான் 16th ஈவினிங்கில் தான் படிக்கிறேன் அப்படின்னா ஒரு சாப்டர் என்ன செஞ்சுங்க இன்றைக்கி ஃபுல்லாக முடிச்சிருங்க. அதிலே 2 marks படிச்சிடணும், 3 marks படிச்சிடணும், 5 marks ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துடணும். தென் 17th வந்து சாப்டர் 3 and 4 பாருங்கள். 18th 2 5 6. ஏன் 2 5 6 கடைசியாக கொடுத்துருக்கேன்னா 2 5 6 எல்லாமே கம்பேரிட்டிவ்லி சின்ன சாப்டர்ஸ். பட் 3 4 கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஷின்ஸ். அதனால தான் 2 பெரிய சாப்டர் ஒரு நாளும் 3 சின்ன சாப்டர் ஒரு நாள் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன், சரியா? இந்த மாதிரி சாப்டர் வைஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சாப்டரில் இருக்க 1 marks 2 marks 3 marks 5 marks ப்ராப்ளம் எல்லாமே என்ன செஞ்சணும் பார்த்துடணும். அண்ட் 2 mark 3 markக்கு புக் பேக் பார்த்தா போதும், 5 markக்கு டாப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தா போதும், ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தா போதும், சரியா? தென் இல்லை நான் வந்து லெசன் வைஸாக போகாமல் 1 mark 2 mark 3 marks ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி பார்க்குறேன்னா இன்றைக்கி ஈவினிங் ஒரு வேளை நீங்கள் வந்து 16/9/2025 இன்றைக்கி ஈவினிங்லேருந்து பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி வெறும் 1 marksம் ப்ராப்ளம்ஸும் என்ன செய்யுங்க பாருங்கள், சரியா? 1 marks புக் பேக் 1 marksம் ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி நான் முன்னாடி போன வருஷம் போட்ட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும், அந்த லிங்க் வைக்கிறேன், இல்லைனா தனியாக கொடுக்குறேன். அந்த ப்ராப்ளம்ஸை மட்டும் என்ன செஞ்சுங்க பார்த்துருங்க. ஏன்னா ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஒரு 2 mark 3 mark உங்களுக்கு வந்து கம்பல்சரி இல்லாமல் கூட என்ன செய்வாங்க கேட்பாங்க, ஈஸியான ப்ராப்ளம்ஸ். அதனால் ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி என்ன செஞ்சுருங்க பார்த்துருங்க. தென் 17/9 வந்து 2 marks and 3 marks 6 லெசனில் இருக்க 2 mark 3 mark 2 mark 3 mark நிறையா இல்லை. நம்ம என்ன படிக்க போகிறோம், 2 mark 3 mark ஒன்லி புக் பேக் மட்டும் தான் படிக்க போகிறோம். புக் பேக்கில் அந்த ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் இருக்கும்ல, அந்த ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் தான் என்ன செய்ய போகிறோம் படிக்க போகிறோம் 2 mark 3 mark. தென் லாங் கொஸ்டின் ஆன்சர் இருக்குல்ல புக் பேக்கில், அதில் ஒரு சில கொஸ்டின் 3 markல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் என்ன செஞ்சுக்கணும் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர், எனர்ஜி அப்டேட் பை த கெப்பாசிட்டி, இதெல்லாம் லாங் ஆன்சர் பட் 3 markல கேட்பாங்க. ஸோ அது மாதிரி ஒரு சில லாங் ஆன்சர் கொஸ்டினும் ஷார்ட் கொஸ்டின் ஆன்சர் புக் பேக்கில் இருக்கல அது மட்டும் தான் உங்களுக்கு 2 mark 3 markல கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. தென் 89 ஃபுல்லாக 5 mark 6 லெசனில் இருக்க 5 mark இருக்கும். ஒரு லெசனில் ஒரு 4லேருந்து 5 5 mark இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு 25 5 marks என்ன செய்கிற மாதிரி இருக்கும், படிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக படிச்சிடலாம். ஸோ இந்த 5 mark இம்பார்ட்டன்ட் நான் என்ன செய்கிறேன் அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்க்கு நான் செஞ்சுறேன் வீடியோ இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்களுக்கு என்ன செஞ்சுறேன் அப்லோட் பண்ணிடுறேன், சரியா? ஸோ திஸ் இஸ் த பிளான். 3 நாள் நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா எய்தர் நீங்கள் லெசன் வைஸ் படித்தாலும் ஓகே, இல்லைனா 1 mark 2 mark 3 markனு படித்தாலும் ஓகே. 16th ஈவினிங் ஆரம்பித்தா கூட உங்களால் என்ன செஞ்சிட முடியும், போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிட முடியும். நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், டாப் 5 marks ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோன்னா அந்த 5 marksம் ஒரு 5 லெசனில் இருக்க புக் பேக் 2 mark 3 markம் பாருங்கள். புக் பேக் 2 mark 3 mark. ஸோ ஒரு நாள் உட்காந்து 2 mark 3 mark புதுசாக படிக்கிறீங்கனாலும் ஒரு ஈஸியாக ஒரு 4 லெசனாவது எடுத்து புக் பேக்கில் இருக்க 2 mark 3 mark ஃபுல்லாக படிச்சுட்டு தென் டாப் 5 mark கொடுக்குறோம்ல அதை உட்காந்து ஒன்று ஒன்றா படித்து எழுதி பாருங்கள். இப்போ தான் நான் படிக்கிறேன், நிறைய படிக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க, புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். இல்லை ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த 2 பிளான் நீங்கள் செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சென்டம் எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.